மார்னிங் சார். குட் மார்னிங் வெங்காயத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பேப்பர் திருத்தி திருத்தி எனக்கு பிபிஆர்னா தான் மிச்சம். இப்போ பேப்பர் தரப்போகிறேன். ஃபெயிலான எல்லாம் ரெடி ஆகிக்க. எல்லாருக்கும் அண்டர்டேக்கர் குத்து தான் பூமிக்குள்ளே போகிறேன். ரெடியாக இருந்துக்க. ஃபஸ்ட்டு சங்கரே. ஐயோ என்னடா ஃபஸ்ட்டு நம்ம பேரை கூப்பிட்றாரு. டேய் மச்சி, இவர் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறவரா? சங்கர், அருமையான மார்க்குப்பா. இப்படியே நீ ஸ்ட்ரைட்டாக போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா கூட நீ தான் ஹெட்லைன் நியூஸ். தேங்க்யூ சார். ஸ்டேட் ஃபஸ்ட்டு தானே சார்? ஆமாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான். முதலமைச்சரே உனக்கு கூப்பிட்டு மலர் வளையம் வைப்பாருன்னா பார்த்துக்கோயேன். மலர் வளையமா? ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குற முகரைய பாரு. ஏண்டா எல்லாரும் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுத ஆரம்பிச்சா நீ ஏண்டா ஏன் பேரை போட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்க? வேற எதுக்கு, அப்படியாச்சும் பாஸ் பண்ணி விடுவீங்கன்னு தான். அதுவா சார்? உங்கள் பேர் எழுதிட்டு கொஸ்டின் பேப்பரை கையில் எடுத்துன்னு வச்சுங்களேன், கவிதை அருவி மாதிரி கொட்டுது சார். 3 மணி நேரம்ல பத்தலைன்னா பார்த்துக்கோங்களேன். 3 மணி நேரம் கொஸ்டின் பேப்பரில் உள்ளதான் எழுதி வச்சிருக்க. ஆன்சர் எழுதுறதுக்கு தனியாக உனக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணுமோ? இல்லையே, ஆன்சர் ஹெட்டிங் போட்டு தானே கொஸ்டின் எழுதி வச்சேன். கொஞ்சம் நல்லா பாருங்க. அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மார்க் போடலாமே சார். அடிங்க, மொத்தமே 1 மார்க் தானே வாங்கியிருக்க. அது கூட பரவாயில்ல. ரோல் நம்பர் எழுத வேண்டிய இடத்துல 4 நம்பர் எழுதி வச்சிருக்க. எதுக்கு? பேப்பர் திருத்தும் போது உனக்கு கால் பண்ணி அசிங்க மாத்திட்டவா? சார், ரோல் நம்பரோ மொபைல் நம்பரோ என்னோட தானே எழுதியிருக்கேன். கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணி அதுக்கு ஒரு 2 மார்க் போடலாமே சார். டே டென்சிட்டி குரங்கு, உனக்கு பாவம் பார்த்து அந்த 1 மார்க் கூட போட்டுக்கூடாதுரா. டென்சிட்டி குரங்கு. ஓஹோ, பிசிக்ஸ் சப்ஜெக்ட் போல. ஆமா, a+b² ஆன்சர் என்ன சார்? என்னாச்சு உங்களுக்கு? ஒரு பிசிக்ஸ் வாத்தியார் மாதிரி கேள்வி கேளுங்க. மேக்ஸ் வராதுதானே நான் செகண்ட் குரூப் எடுத்தேன். ஆமா, சாருக்கு மேக்ஸ் மட்டும் தான் வராது. பிசிக்ஸ்ல அப்படியே புலி. அப்புறம் ஏன்டா பிசிக்ஸ் பேப்பர்ல மேக்ஸ் எழுதி வச்சிருக்க? அதுவும் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஆஹா, பக்கத்தில் உட்காந்து எழுதுனவன் 9th ஸ்டாண்டர்டா? ஆளை பார்த்தா ரொம்ப பல்கா இருந்தானே. நான் கூட நம்ம செட்டோன்னு தப்பால நினைச்சிட்டேன். சார், நீங்க மட்டும் பிடி பீரியட்ல பிசிக்ஸ் கிளாஸ் எடுத்தா தப்பு இல்ல, நான் மட்டும் பிசிக்ஸ் பேப்பர்ல மேக்ஸ் எழுதுனா தப்பா? அப்படியே அடக்க மடக்கா பேசிட்டு இன்ஜினியர் ஆகி வேலை கிடைக்காம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது சப்ஸ்கிரைபருக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்க போற பாரு. ஆமா, சொல்லிட்டாரு மதன் கௌரி. எதே இல்லை சார், நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிள்ளையார் சொல்லிக்கு பதிலாக உங்கள் பேர்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வலிக்காமல் அடிங்க சார் ப்ளீஸ். அதுக்கு தான் இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ போகுது? வாங்க வா.